ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேகிஸ்டி டிசைன் சென்டர். நேற்று பிளாக் ஃப்ராக்கோட கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இதில் நம்ம பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம நெக் வந்து ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுறோம் அண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் கார்மெண்ட் தான். ஸோ நான் கட்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இது ஸ்லீவ்லெஸ் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் நெக் அண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டுக்குமே பயாஸ் பீஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி அண்ட் டர்ன் பண்ணியிருக்கேன். நாச்சஸ் கண்டிப்பாக கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற டிசைன்ஸில் கர்வ் லைன்ஸ் வருது அப்படின்னாலோ இல்லை பெண்ட் வருது அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நாச்சஸ் கட் பண்ணணும். ஸோ அதை நாச்சஸ் கட் பண்ணி தான் நான் வந்துட்டு இதில் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரியே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஓவர்லாக் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு சீம் ஃபினிஷிங்காக பயாஸ் பீஸ் கொடுக்கறது இல்லை பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் தேவை இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நாச்சஸ் கட் பண்ணி டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எஸ், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது நெக்கில் அண்ட் ஆர்ம் ஹோல்லலாம் நாச்சஸ் கொடுத்து டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஷேப்பும் பாருங்கள், ஃபினிஷிங் அண்ட் ஷேப் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷிங் வந்து எப்போவுமே பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பாடிஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். அண்ட் ஆல்சோ ஷோல்டர் வந்துட்டு இதில் நம்ம எப்படி எட்ஜஸ் எதுவுமே தெரியாமல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு இது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஆர்ம் ஹோல், நெக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் பேக் பாடிஸில் பிரிச்சுட்டு அந்த கேப் இருக்குல்ல அதில் வந்துட்டு ஃப்ரண்ட் பாடிஸோட ஷோல்டர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு உள்ளே விடுறோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வெளியில் எடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் சீம் அலவன்ஸ் கரெக்டாக விட்டுருக்கணும். சம்டைம்ஸ் கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்துட்டு ஃபேப்ரிக்கில் தெரியும். ஸோ அது அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் நீட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அலவன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பாடிஸையும் பேக் பாடிஸையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டரோட எட்ஜஸ் வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பாடிஸ்க்கு எப்படி நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரியே பேக் பாடிஸ்க்கும் நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்துட்றோம். அப்போ தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு.
இப்போ நம்ம ரைட் சைட் ஷோல்டர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் உங்களுக்கே தெரியும். அண்ட் இதே மாதிரியே நம்ம அனதர் சைடு அதாவது லெஃப்ட் சைட் ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ எஸ் இப்போ நம்ம பேக் சைடோட நெக்கு அண்ட் ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்த அதே சேம் ஃபினிஷிங் தான் நம்ம பேக்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பேக் சைடில் இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரஃப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சோட லென்த்து ஜாஸ்தி அதாவது 7 அந்த மாதிரி இல்லைன்னா 5 அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 7 அண்ட் 5 அப்படிங்கிறது ஸ்டிச்சோட லென்த்து. ஸோ நீங்கள் எந்த மெஷினில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சோட லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பவர் மெஷின்னா 5 வரைக்கும் வரும். நீங்கள் நார்மல் பெடலிங் மிஷின் எடுத்து பண்ணுறீங்க, ஏன்னா பிகினர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் பெடல் மிஷின்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்துட்டு 7 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் லென்த் இருக்கும். ஸோ அதனால தான் 2 நம்பர்ஸுமே சொல்லியிருக்கேன். ஸோ எஸ் இப்போ நம்ம யோக் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் இதில் சைட் சீம் அண்ட் ஜிப் வந்துட்டு அட்டாச் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ அலவன்ஸ் விட்டோமோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது அதே அலவன்ஸ் விட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சைடு பாடி எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ராக் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிப் வந்து நான் பிகினருக்காக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்கர்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வேஸ்ட் லைன் அண்ட் பாட்டம் லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து லைனிங்கு அண்ட் இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ இதோட வேஸ்ட் லைன் அண்ட் லைனிங்கோட வேஸ்ட் லைன் ரெண்டையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்கர்ட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியான பிளேஸ் எதுனா அது வந்து வேஸ்ட் லைன் நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பிளேஸ் தான். அண்ட் ஆல்சோ கஷ்டமான பிளேஸும் அதுதான். ஏன் அது ஈஸியாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம சேம் மெஷர்மெண்ட் தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனை லேயர்ஸ் எடுத்தாலுமே அத்தனை லேயர்ஸ்லேயும் நீங்கள் சேம் மெஷர்மெண்ட் தான் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக தான் வரும், அப் அண்ட் டவுன் வராது. ஸோ அதனால ஒரு டைம் ஈஸியாக இருக்கலாம். ஏன் இதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற லேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலோட ஸ்ட்ரெச்சபிலிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் நெட் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். இதே நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு டைப்பில் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஒரு ஃபேப்ரிக்கை இழுத்து ஒரு ஃபேப்ரிக்கை லூஸ் விட்டு அட்டாச் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட் லைன் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எட்ஜ் ஃபினிஷிங்க்கு நம்ம நார்மல் 1 இன்ச்சில் ஃபோல்டிங் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஸ்கர்ட்டோட பாட்டமில் கொடுத்துறோம். 2 லேயருக்குமே நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடுக்கு நாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 3 இன்ச் வித் எடுத்திருக்கேன். அண்ட் லென்த் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிட்டுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நாட்டாலேயே நம்ம வந்துட்டு போலாக மேக் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நார்மலாக ஸ்ட்ரைட் லைன் கொடுக்காம ஜஸ்ட் லைட்டாக ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதை டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து வேஸ்ட் லைனில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
பேக்கில் வந்துட்டு நம்ம நாட் வச்ச மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அப்ளிக் ஒர்க் மாதிரி போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கிரே கலர் ஃபேப்ரிக்கை நம்ம எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோல்டிங் பண்ணி அதோட எட்ஜை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேதர்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ கேதர்ஸ் வந்து நம்ம ஒன் சைட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிங் பண்ணி அந்த கேதர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். நம்ம சேனல்லே ஆல்ரெடி கேதர்ஸ் எப்படி மேக் பண்ணுங்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் தரேன். மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா அதில் பார்த்து உங்களுக்கு எந்த கேதர் அதில் பிடிச்சிருக்கோ அந்த கேதர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த கேதர்ஸை ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் ரைட் சைடில் நம்ம போ வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது சென்டர் இன்பிட்வீன் கேப் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் எதுவுமே வந்திருக்காது. ஸோ ஃப்ரண்ட் பாடிஸில் நம்ம ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அனதர் சைடில் நம்ம அந்த போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் ஃபேப்ரிக்கு 3 இன்ச் வித்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து லென்த் உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு போ வந்து பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்த் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் 1/2 இன்ச் அலவன்ஸில் ஜஸ்ட் நார்மலாக பேக் நாட்டுக்குலாம் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம பயாஸ் பீஸ் அதாவது பைப்பிங் மாதிரி இதில் பிளாக் கலர் ஃபேப்ரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த ஃபேப்ரிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணும்போது எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ நம்ம சைடு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை வச்சு கால்குலேட் பண்ணி பண்ணணும். யோக் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்கர்ட்டையும் இந்த யோக் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சிடலாம். ஸோ ஜிப் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்மெண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அண்ட் போ வந்து நீங்கள் ஹேண்ட்லேயே ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இதை ஹேண்ட்லேயே ஹெம்மிங் பண்ணிட்டேன். ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த கார்மெண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் சில கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் இருப்பேன். லைக் இந்த போ வைக்கிறது, அப்புறம் ஜிப் வைக்கிறது, இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் இருப்பேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் இதெல்லாம் அப்லோட் பண்ணலை அப்படின்னா, நம்ம இது எல்லாமே டுட்டோரியல்ஸில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.